Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services. Viewers, today we have a training in our academy. உங்களுடைய சார்பாகவும் சிட்டி கார் ட்ரெயினர் சார்பாகவும் அவங்கள ஒரு வார்ம் வெல்கம் பண்ணலாம். வெல்கம் டு சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் மேம். நம்மளோட ட்ரெயினி ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் Hyundai i20 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். அவங்களுக்கு நம்ம அகாடமியில் கவர் பண்ண போகிற டாஸ்க்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் ரோட், மெயின் ரோட், மார்க்கெட் ரோட், நேரோ ஸ்ட்ரீட், டர்னிங்ஸ், யூ டர்ன், ரிவர்சிங், ஸ்லோப்பிங், பார்க்கிங், இது எல்லாமே போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ஆன் தி ரோட்டில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை அவங்க ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறது நேரோ ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் நேரோ மார்க்கெட் ரோட் டிரைவிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்களோட வெஹிக்கிள் பொறுத்தமட்டில் டூவல் கண்ட்ரோல்ஸ் கிடையாது, சிங்கிள் ஹேண்ட் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்மளோட கான்செப்ட் மட்டுமே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடு எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேரோ ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் நேரோ மார்க்கெட் ரோட்ஸ் பொறுத்தமட்டில் டிவைடர்ஸ் இருக்காது, ரோடோட விட்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். இனிஷியலாக கிளச் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லோயர் கியரில் கிளச்சிலே தான் மூவ் பண்ணணும். அண்ட் இப்போ இந்த ரோடில் மூவ் பண்ணும்போதே நீங்கள் பார்க்குறீங்க ரோடோட விட்த் வந்து ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வந்ததுன்னா ஜாம் பேக்டாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் திங் ஒரு பிகினர்ஸ் பண்ண வேண்டிய விஷயம், லெஃப்டில் இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் லைன் தான் வந்து வார்னிங் லைன். அந்த ஒயிட் லைனை தாண்டிடக்கூடாது. இதில் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும்போது நம்ம அந்த வெஹிக்கிளுக்கு உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த ஒயிட் லைனையும் க்ராஸ் பண்ணாமல் கரெக்டாக ஆன் த பொசிஷனில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நம்ம ஒயிட் லைனை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் மிரர் ஒரு லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி வந்து டச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயினாக லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட். நம்ம ட்ரெயினிங்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது அவங்களோட ஆங்கிள் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் ட்ராவல் பண்ணும்போது மெயினாக அந்த லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட், ரைட் சைட் ஜட்மெண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு பிகினர்ஸ் சூஸ் பண்ண வேண்டிய ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்ஸ் தான் அவங்க சூஸ் பண்ணணும். இனிஷியலாக ஆக்சலேஷன் ரொம்ப கொடுக்கக்கூடாது. லோயர் கியரில் கிளச்சிலே மூவ் பண்ணலாம். இப்போ செகண்ட் கியரில் இருக்காங்கன்னா கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு கிளச்சை என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அதே ஸ்பீடில் மூவ் பண்ணலாம். ஸ்லோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது மட்டுமே தான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் கிடைக்கும். அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்பீடு எக்ஸஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸ்டீரிங் பொறுத்த மட்டும் ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மாதிரி ரோட்டில் நம்மளை யாரும் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல அந்த ஆட்டோ ஓவர்டேக் பண்ணார், நம்ம ஏன் ஸ்லோ பண்ணுறோன்னா அவங்க ஓவர்டேக் பண்ண அடுத்த மூமெண்ட்டு நம்மளோட ஃப்ரேம்குள்ளே தான் வருவாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்திருக்கிறதுனால நம்மளும் அதே ஸ்பீடில் மூவ் பண்ணால் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் லெஃப்ட் ஃப்ரேம். அண்ட் இந்த லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம், இந்த ரெண்டு ஃப்ரேம்க்கு உள்ள வெஹிக்கிளோ பீப்புளோ ஆப்ஜெக்டோ இருக்கக்கூடாது. அப்படி அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல நம்ம வெளில வந்துடணும். இப்போ லெஃப்ட்டில் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குன்னா அது நம்ம ஃப்ரேம்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம ட்ரெயினிங் வந்து அவங்களோட ஆங்கிள் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் மட்டுமே தான் அவங்களுக்கு தெரிய வரும். அண்ட் மினிமம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், லெஃப்ட்டில் ஒரு அப்ஸ்டக்கிள் இருக்குன்னா அந்த அப்ஸ்டக்கிள் அவாய்ட் ஆகிற அளவுக்கு அவங்க ரைட்டில் வந்துட்டு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக மினிமம் ஸ்பேஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அவங்க மூவ்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் அவங்களுடைய ஆங்கிள் ஆஃப் விஷன் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட் பார்த்துட்டே இருக்கணும். மிரர்ஸ் பார்க்கணும். ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுடைய மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். இப்போ எக்ஸிட் ரோட்ஸ் நிறையா இருக்கும் இந்த மாதிரி ஏரியாவில். இந்த மாதிரி எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கும்போது அங்கேருந்து வெஹிக்கல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். யாராவது வருவாங்களான்ற எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்படி யாராவது வந்தாங்கன்னா எஸ்ஆர் நோ தேரி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சிக்னல்ஸ் ஜங்ஷன் வருது. இங்கே நம்ம ட்ரெயினிங் பண்ண வேண்டிய விஷயம் ரைட்டில் வர வெஹிக்கிள், லெஃப்ட்டில் வர வெஹிக்கிள், ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள், ரியரில் வர வெஹிக்கிளும் பார்க்கணும். சம்டைம்ஸ் ரியரில் ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணி கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோஃபார் கிளச்சிலே தான் மூவ் பண்ணுறாங்க. பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த மாதிரி ரோட்ஸில் நமக்கு பின்னாடி வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ட்ராவலில் தான் வருவாங்க. நம்ம சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரியர் போர்ஷன் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல லெஃப்ட்டில் வந்து டூ வீலர் இருக்காருன்னா அவரோட ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல வி ஹவ் டு கம் ரைட் அண்ட் அகைன் ஐ ஹவ் டு கம் டு அவர் ட்ராக். அண்ட் இந்த ரோடோட அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கணும். ரோடோட ஸ்பேஸ் எங்கே கம்மியாகுது. இப்போ ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும்போது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாகிடும். ஸோ ஒருத்தரை நம்ம லீவ் பண்ணிட்டு தான் நம்ம மூவ்மெண்ட்டே கொடுக்க முடியும். இந்த விஷயம்லாம் தான் நம்ம ட்ரெயினிங் கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்காங்களோ அதே அளவுக்கு ரியர்லேயும் இருக்கணும். per மினிட்டுக்கு 3 to 4 டைம்ஸ் மிரர் பார்க்கணும். நம்மளை யாராவது ஓவர்டேக் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி யாராவது ஓவர்டேக் பண்ணுறாங்க, ஹார்ன் பண்ணுறாங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ அவங்களோட வெஹிக்கிளில் டுவல் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லாமல் நம்ம தியரிட்டிக்கல் கான்செப்டை மட்டுமே அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக இப்போ ஆன் தி ரோட்டில் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க வியூவர்ஸ். நீங்களும் அதோட ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எங்கே தேவையோ அங்கே மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணல, ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணல. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒரு ட்ரெயினியை நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இந்த மாதிரி ரோடில் ட்ரைவ் பண்ண வைக்கும்போது மட்டுமே தான் அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் அவங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு ஃபியர் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். லெஃப்ட்டில் நடந்து போகிறவங்க நம்மளோட ஃப்ரேம்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் பண்ணிக்கணும். எக்ஸிட் ரோட்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸிட் ரோட்ஸ் வந்து வெஹிக்கல்ஸ் வரும்.
ஆப்போசிட்டில் இருக்கிற வெஹிக்கிள் நமக்கு ரொம்ப க்ளோஸாக வரலாம். இந்த மாதிரி யாராவது ரோடை கிராஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வழி விட்டுறது நல்லது. ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு தான் நம்ம மெயினாக முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். ஹார்னிங் இஸ் த ஒன்லி வெப்பன் டு காஷன் அதர்ஸ். அடுத்தவங்க நம்மளை பார்க்கணும், நம்ம ஹார்ன் யூஸ் பண்ணால் மட்டுமே தான் அது முடியும். அண்ட் எந்த சுச்சுவேஷன் நமக்கு பின்னாடி யாராவது ஹார்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பேனிக் ஆகிட்டு பிரேக் பதிலாக ஆக்சிலேட்டரும் பதிலாக பிரேக்கும் நம்ம அழுத்திடக்கூடாது. நம்ம ட்ரெயினியோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நீங்கள் பார்க்குறீங்க. ஷீ இஸ் வெரி கூல், வெரி காம். நம்ம என்ன கான்செப்டை நம்ம சொன்னோமோ அதை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்டில் ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷன்லேருந்து உங்கள் வெஹிக்கிள் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நம்மளோட அகாடமி வெஹிக்கிள் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த வெஹிக்கிளை நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் உங்களுக்கு மேஜராக என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவையோ அது மட்டுமே நம்ம சிட்டி கார் ட்ரைனர்ஸ் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல ரோடோட விட்த்து இன்னுமே கம்மியாகுது. ரோடு நேரோ ஆகும்போது நம்மளோட ஆங்கிள் ஆஃப் ஃபோக்கஸ் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கணும், டவுன் தி ரோட்லேயும் இருக்கணும். இப்போ லெஃப்ட்டில் வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம ஸ்பேஸ் பார்க்கணும். இந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்ம வண்டி போகுமா போகாதா, அப்படி போகாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸில் வெஹிக்கிள் போகாது. ஸோ லெஃப்ட்டில் இருக்கிற இந்த 2 வீலர் மூவ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வந்து மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். பின்னாடி இருக்கிறவங்க ஹார்ன் பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய மூமெண்ட்டெல்லாம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே கூடாது. நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டுமே தான் அந்த கேப்பில் அந்த ஸ்பேஸில் நம்ம மூவ் பண்ணணும். அந்த இடத்துல கிளச் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ட்ரைனிங்க்கு நம்ம கொடுக்குற ரோட்ஸ் எல்லாமே டஃப்பான ரோட்ஸாக தான் இருக்குது. வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.